சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்வதி வீட்டில் விஜயா, சிந்தாமணி, ஸ்டூடெண்ட்டு எல்லாம் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டு வெயிட் மிஷின் வாங்கிட்டு வந்து வெயிட் போட்டு பார்த்துட்டே இருக்காங்க. எல்லோரும் வெயிட் போட்டு முடிஞ்சோடனே விஜயா மட்டும்தான் வெயிட் போடலை. விஜயாவை பார்வதி இருந்துட்டு, வெயிட் போடு விஜயா, எல்லோரும் போட்டாச்சல்ல, நீ மட்டும்தான் இன்னும் போடல, போடு, நீ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்வதி சொல்கிறா. இல்லை நான் ஸ்லிம்மாக தான் இருக்கேன், நான் எல்லாம் வெயிட்டு கிடையாது அப்படின்னு விஜயா சொல்லிகிட்ருக்கா. இல்லை நீ போடு, எல்லோரும் போட்டாச்செல்லாம் போடுன்னு சொல்கிறப்ப, சரி இரு நான் வெயிட் போடுறேன் அப்படின்னு விஜயா வெயிட் மிஷின் மேலே ஏறினானே வெயிட் மிஷின் ஓட மாட்டேங்குது. ஐயோ என்னடா ஜீரோவிலேயே நிற்கிது, வெயிட் ஓடலை அப்படின்னு விஜயா சொல்கிறா. எல்லோரும் அதை அப்படியே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தோன்னே என்னடா வெயிட் மிஷின் ஓடவே இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, என்ன மாஸ்டர் நீங்கள் ஏறினோடனே வெயிட் மிஷின் ஓடலை, ரிப்பேர் ஆகிடுச்சாட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ பழைய மிஷினை வாங்கிட்டு வந்துட்டு என்னை ஏன்டா ஏமாத்துற, என்னைய இப்படி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறா. மாஸ்டர் இல்லை மாஸ்டர், இப்போ தான் நான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறான். வெயிட்டு என்னது ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு இவங்களையே இவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்க எங்கே வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறா. இல்லை நான் தான் ஸ்லிம்மாக இருக்கிறேன், ரதி நீங்கள் நான் எங்கள் 3 பேர்த்தில் யார் ரதி நாங்கள் குண்டாக இருக்கிறோன்னு சொல்லு ரதி அப்படின்னு சொல்கிறானே. ரதி இருந்துட்டு அவன் இவனை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனை பார்க்காத, நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி 3 பேர் ஒன்றா நிற்கிறாங்க. அவன் உத்து பார்க்குறா ரதி. என்னடா என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு, மாஸ்டர் நீங்கள் 3 பேருமே ஸ்லிம்மாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன ஸ்லிம்மாக இருக்கிறம்மா? இல்லை 3 பேரும் ஒரே வெயிட்டில் தான் இருக்கீங்க, யாருமே குண்டு கிடையாது அப்படின்ட்டு ரதி தப்பிச்சுக்கிறா. நீ பொய் சொல்கிற அப்படின்னு சிந்தாமணியை சொல்கிறான். பார்வதி இவங்க வீட்டில் இருக்கிறவங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியல, விஜய் அங்கே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறா அப்படின்னு. இல்லை நான் டயட் கண்ட்ரோலில் இருந்து நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிடுவேன், 3 மாதத்தில் நான் வெயிட்டு குறைச்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்ல. முதல்ல 3 மருமகள் யாருமே உனக்கு சமைச்சு போட மாட்டாங்க, ஏதோ மீனா வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்குறா, அவள் வேலையை பார்ப்பாளா, உனக்கு டயட் கண்ட்ரோலில் இருப்பாளான்னு சொல்லி சிந்தாமணி மீனாவே கவுக்கறக்காக தூண்டி கொடுத்துட்ருக்குறா. அது தெரியாமல் விஜயாவும் சவால் விட்டு, நான் 3 மாதத்தில் என் வெயிட்டு குறைச்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விட்றா. மனோஜ் ஸ்டோர் ரூமுக்கு புதுசாக ஒரு பொண்ணு டிவி வாங்க வர்றப்ப மனோஜ் குறுன்னு பார்த்துட்டே போய் நிற்கிறப்ப ரோகிணி என்ன இவன் வந்து இப்படி பார்க்குறானே அப்படின்ட்டு போய் பார்க்குறப்ப, ரோகிணி வர்றது கூட தெரியாமல் அந்த பொண்ணவே பார்த்து பேசிகிட்டு இருக்கா. என்ன இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்ட்டு மனோஜ் வலிகிறான். ரோகிணி வந்துட்டு என்ன வலிஞ்சு பேசுகிற, நீ கம்முன்னு கஸ்டமரை கவனிக்கணும் அப்படின்ட்டு போகிறேன். என்ன வாங்க போகிறீங்கன்னு, எல்இடி டிவி வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ உங்களையாட்ட ஸ்லிம்மாக இருக்கிற டிவி வாங்குறீங்களா? ஆமாம் எனக்கு ஸ்லிம்மாக இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப இந்த எல்லா டிவியும் காட்டிகிட்ருக்குறா. இந்த டிவி நல்லா இருக்குது, இது எவ்வளோனா 4K இது நல்ல கிளாரிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறான். சரி இதுவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி உங்கள் நேம் என்ன அப்படிங்கிறப்ப தாரணியா, ஓ நைஸ் நேம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். என்ன வலிகிற அப்படின்ட்டு ரோகிணி பார்த்துக்கிட்டே நிற்கிறா. சரி 5% டிஸ்கவுண்ட் இருக்குது கம்பெனி மூலியமாக அப்படிங்கிறப்ப, என்னடா டிஸ்கவுண்ட்டே இல்லையே கம்பெனியில், நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு ரோகிணி சொல்கிறா. இல்லை உனக்கு என்ன தெரியும், இருக்குது கம்பெனி மூலிமா டிஸ்கவுண்ட் இருக்குது, நான் கொடுத்துக்கிறேன், நீ வேலையை பாரு அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். சரி அப்படின்ட்டு, நான் டயட் கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தாரணி விசிட்டிங் கார்டு தர்றா. சரி அப்படின்ட்டு, நீங்கள் அஜித் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு தாரணி சொல்கிறான். என்ன அஜித் மாதிரி இருக்கேன்னா, எனக்கு கொஞ்சம் தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் அஜித் மாதிரி நல்லா ஸ்லிம்மாக நல்லா இருக்கீங்க, டயட் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க, டயட் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் எங்கிட்ட வாங்கன்னு சொல்லிவிட்டு, சரி உங்களுக்கு 20 ஹவர்ஸ்லேயே உனக்கு டிவி டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறா. எப்படி ஃப்ளைட்டில் போய் கொடுப்பியா அப்படின்னு ரோகிணி சொல்கிறா. நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இரு அப்படின்னு மனோஜ் சொல்கிறா. சரி நான் கிளம்புறேன்னு சொல்கிறப்ப ரோகிணி இருந்துட்டு, நான் என் பேர் ரோகிணி, நான் மனோஜோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறா. இது ஆமாம் தேவைதா அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறான். அப்புறம் ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணி, கிறிஸ்துவோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக உன்னை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறான். நான் வர்றதா அம்மா, நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறேன். பேரண்ட்ஸ்னால் புருஷன் பொண்டாட்டி யாரோ ஒருத்தர் தான் வரணுங்கிறாங்க, நீ முதல்ல
வரையா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, நாளைக்கா சரி உங்கள் மாமனார் வரமாட்டாரு வேணா நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறா. இல்லாட்டி வீடியோ காலில் கூட பேசலான்னு சொல்கிறாங்க. முத்து வேற உன்னை பார்த்துட்டான்னு சொல்கிறான். நீ எப்படி தான் நான் அங்கே வந்தால் முத்து கண்டுபிடிச்சிட்டானே என்ன பண்ணுறது, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்னு ரோகிணி சொல்கிறா. நீ கிறிஸ்டோட அம்மா தானே, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ரோகிணியோட அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. முத்துவும் மீனாவும் டிரைவிங் ஸ்கூலில் முத்து மீனா டிரைவிங் பண்ணிகிட்ருக்கான். முத்து சொல்லி கொடுத்துட்ருக்குறான். பூக்கார ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தோன்னே மீனா இருந்துட்டு அவங்கள ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறான். நீ நல்லா ஓட்டுற மீனா அப்படின்னு அவங்க அக்கா அங்கே நிற்கிறவங்களெல்லாம் ஏற்றிட்டு போகிறப்ப அவனை மீனாவோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, மீனா நீ இவ்வளோ நல்லா கார் ஓட்டுறியே, பரவாயில்லையே நல்லா கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப, பக்கத்தில் கண்ட்ரோல் எங்கிட்டையும் இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறான். கண்ட்ரோல் இருந்தாலும் எங்கள் மீனா நல்லா தான் ஓட்டுவா அப்படின்ட்டு, வாங்க சரி சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டு 3 பேர் சாப்பிட போகலான்ட்டு இருக்காங்க. சரி மீனா நீ தான் சாப்பிட்லையா, நீ போய் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு முத்து நான் டிரைவிங்